இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த வீடியோ மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாங்கள் தலைகளை சாய்த்து ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசு சுவாமி, இந்த காலை வேளைக்காக நன்றி. இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவரை உம்முடைய பிரசன்னத்தால் காத்துக்கொள்ளுங்கள். இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு தேவை சுவாமி. இயேசுவின் இனிய நாமத்திலே கெஞ்சுகிறோம் தகப்பனே, ஆமென். கடவுளை போற்றுங்கள், கடவுளின் ஆட்சி என்றென்றைக்கும் போற்றப்படுவதாக. ஆமென். நாம் ஒருமனப்பட்டவர்களாக நாங்கள் ஜெபிப்போம். எங்கள் மனதின் விருப்பம், இரகசியம், எண்ணம் அனைத்தையும் அறிந்த கடவுளே, உமது தூய ஆவியால் எங்கள் உள்ளங்களின் சிந்தனைகளை தூய்மைப்படுத்தும். உம்மை முற்றாய் அன்பு செய்யவும், உமது புனித நாமத்தை பக்தியோடு வணங்கவும் நமது ஆண்டவர் கிறிஸ்து மூலம் எமக்கு அருள் செய்யும். ஆமென். நமது ஆண்டவர் இயேசு கூறினார், உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கிணையான இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை. ஆமேன். ஆண்டவரை இரக்கமாயிரும். இந்த கட்டளைகளை எல்லாம் எமது இதயத்தில் எழுதியருளும். எமது பாவங்களிலிருந்து எம்மை மீட்கவும், எமக்காக விண்ணிலே பரிந்துரைக்கவும், எமக்கு நித்திய வாழ்வு தரவும் கடவுள் இவ்வளவாய் உலகில் அன்பு கூர்ந்து தமது ஒரே பேரான மைந்தன் இயேசு கிறிஸ்துவை எமக்காக கொடுத்தார். எனவே நொறுங்கிய நெஞ்சோடும் கடவுளின் மாறா பற்றோடும் நாம் எமது பாவங்களை நாம் அறிக்கை செய்வோமாக. ஆண்டவரே எங்களுக்கு இரங்கும், ஆண்டவரே எங்களுக்கு இரங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும், ஆண்டவரே எங்களுக்கு இரங்கும், ஆண்டவரே எங்களுக்கு இரங்கும். பேரருளும் இரக்கமிக்க கடவுள் எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னித்து பாவ கடன் தீர்த்து புது வாழ்வு வாழ தருணம் அளித்து தூயாவியானவரின் அருளையும் ஆறுதலையும் எங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமேன். நாம் ஜெபிப்போமாக. பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் இயேசு சுவாமி, ஆண்டவரே, உம்முடைய வருகையின் காலத்திலே உம்முடைய வருகைக்காக நாங்கள் தவித்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் இந்த காலங்களில் எங்களை ஆயத்தப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும், எங்களை வழி நடத்தும். உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். கூடிய விரைவிலே ஆலயங்கள் திறந்து ஆண்டவரே இந்த உம்முடைய ஜெப வீட்டிலே ஆராதனை நடக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். இயேசுவின் இனிய நாமத்திலே கெஞ்சுகிறோம் தகப்பனே, ஆமென். இந்த நாளுக்கான முதலாம் பாடம் எசாயா 40ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரையான வசனங்கள். எசாயா 40ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரையான வசனங்கள். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரத்தப்பால் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு போருங்கள் என்று உங்கள் தேவன் சொல்கிறார். கர்த்தருக்கு வழியை ஆழ்த்தப்படுத்துங்கள். அவாந்தர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதை செவ்வை பண்ணுங்கள் என்றும் பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் கொஞ்சம் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும் மாம்சமான யாவும்
அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. இன்னும் கூப்பிட்டு சொல் என்ற ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்னைக்கு கூப்பிட்டு சொல்வேன் என்றேன். அதற்கு மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும். ஜனமே புல், புல் உலர்ந்து பூ உதிரும். நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. சீயோன் என்னும் சுவிசேஷியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி, இதோ உங்கள் தேவன் என்று கூறு. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார். அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்கிறது. மேய்ப்பனை போல தமது மந்தை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கருவநாடுகளை மெதுவாய் நடத்துவார். இன்றைய நாளுக்கான முதலாம் பாடம் வாசித்தாயிற்று. வாசிக்கப்பட வேண்டிய சங்கீதம் 83. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. தேவனே, மௌனமாய் இராதேயும், பேசாமல் இராதேயும். தேவனே, சும்மா இராதேயும். இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகைஞர் தலையெடுக்கின்றார்கள். 8ஆம் வசனம். அசீரியரும் அவர்களோட கூட கலந்து லோத்தின் புத்திரருக்கு புயபலமானார்கள். மிதியானியருக்கு செய்தது போலவும் சீசோன் என்னும் ஆற்றண்டை எந்த ஒரிலே அழிக்கப்பட்டு நிலத்துக்கு எரிவாய் போன சிசேரா யாபேல் என்பவர்களுக்கு செய்தது போலவும் அவர்களுக்கு செய்யும். அவர்களையும் அவர்கள் அதிபதிகளையும் ஓரேவுக்கும் சேபுக்கும் அவர்கள் பிரபுக்களையெல்லாம் சேமாவுக்கும் சல்முனாவுக்கும் சமமாக்கும். தேவனுடைய வாசஸ்தலங்களை எங்களுக்கு சுதந்திரமாக நாங்கள் கட்டிக்கொள்வோம் என்று சொல்வார்களே. என் தேவனே, அவர்களை சுழல் காட்டின் பொழுதிக்கும் காற்று முகத்தில் பறக்கும் துரும்புக்கும் சமமாக்கும். வாசிக்கப்பட வேண்டிய சங்கீதம் வாசித்தாயிற்று. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. வாசிக்கப்பட வேண்டிய நிறுவ வாக்கியம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 15ஆம் உள்ள வசனங்கள் வரைக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த காரியத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சொல்லி எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மே நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியின் அதில் கிரிகள் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிற இருக்கிறபடியினால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடவடிக்கையில் தேவ பக்தி உள்ளவராக இருக்க வேண்டும் என்று தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளிலே வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அவருடைய வாக்கு தத்தத்தின்படி நீதி வாசமாயிருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களாகவும் விலையில்லாதவர்களாகவும் மாய் சமாதானத்தோடு அவர் சந்நியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். மேலும் தம்முடைய கர்த்தரின் நியாய பொறுமை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். தமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படி உங்களுக்கு எழுதுகிறான். இதுவே வாசிக்க வேண்டிய நிருப வாக்கியம். இம்மானுவேலே வாரும்
ஈசாயின் வேர்த்துளிரே வாருமே, பிசாசின் வல்ல கோஷ்டம் நீக்குமே, பாதாள ஆழம் நின்று ரட்சியும், வெம்சாவின் மேல் பேர் வெற்றி அழியும். மகிழ் மகிழ் சீயோனின் சபையே, இம்மானுவேலின் நாள் சமீபமே. அருணோதயமே ஆவாருமே, வந்தெங்கள் நெஞ்சை ஆற்றி தேற்றுமே, மந்தாரராவின் மேகம் நீக்கிடும், இருண்ட சாவின் நீழல் ஓட்டிடும். மகிழ் மகிழ் சீயோனின் சபையே, இம்மானுவேலின் நாள் சமீபமே. தாவீதின் திறவுகோலே வாருமே, விண்வாசலை திறந்து தாருமே, ஒழுக்கமாம் நல்வழி காத்திடும், விசாலமாம் துர்பாதை தூத்திடும். மகிழ் மகிழ் சீயோனின் சபையே, இம்மானுவேலின் நாள் சமீபமே. மாவல்ல ஆண்டவா வந்தருளும், முற்காலம் சீனாய் மலை மீதிலும், ஏகாழம் மின்னலோடு தேவரீர், பிரமாணம் இஸ்ரவேலுக்கு அளித்தீர். மகிழ் மகிழ் சீயோனின் சபையே, இம்மானுவேலின் நாள் சமீபமே. சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மாற்கு எழுதிய நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை அடங்கியுள்ள நற்செய்தியை கேளுங்கள். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்றும், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்றும் தீர்க்க தரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரமாய் யோவான் வனாந்தரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மன திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது யூதேயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சை கட்டி கொண்டவனாயும் வெட்டிக்கிளியையும் காட்டுத்தேனையும் புசிக்கிறவனாயும் இருந்தான். அவன் என்னிலும் வல்லவரொருவர் எனக்கு பின் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன், அவரோ பரிசுத்த ஆவினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தான். இது ஆண்டவரின் திருவார்த்தை. நாம் ஜெபம் செய்வோமாக. என் கண்மலையும் என் மீட்பெருமான கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும்
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு அருமையான பிள்ளைகளுடைய இதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே உம்முடைய சன்னிதானத்திலே பிரீதியாயிருக்கட்டும். ஆமென். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு பரிசுத்த வேதாகமத்தை குறித்து சில காரியங்களை நாங்கள் பார்க்க போகின்றோம். யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் சொல்லுகிறது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. கடவுளுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறதாய் இருக்கிறது என்று வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது. அன்பான தெய்வ ஜனங்களே, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் தகுதியுள்ளவர்களாயும் அவர்கள் நற்கிரியைகள் செய்ய தகுதியுள்ளவர்களாகும்படி மனுஷ குலம் சீர் பொருந்த அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்வதற்கும் நீதி, நியாயம், உண்மை, கடவுள் பக்தி இவைகளை கற்று தேர்ச்சி அடைவதற்கு இந்த கடவுளுடைய வார்த்தை நமக்கு உதவுகிறது. ஆகவே அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த வார்த்தை நாங்கள் வாசித்து தியானித்து பற்றி பிடித்து கொண்டு அவருக்காக சாட்சி கொடுக்க நம்மை இந்த வேத புத்தகம் அழைக்கின்றது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள் சொல்கிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் பிரயோஜனமாயிருக்கிறது. ஆகவே அன்பான தெய்வ பிள்ளைகளே, முதலாவது தேவ வார்த்தை தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் பிரயோஜனமாயிருக்கிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, வேத வார்த்தை கடிந்து கொள்ளுதலுக்கு சீர்திருத்தலுக்கு அமைவாயிருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தைகளும் அன்பானவர்களே நம்மை கடிந்து கொள்கிறதா இருக்கிறது. அந்த கடிந்து கொள்கிற வார்த்தை மூலமாக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சீர்படுத்திக் கொள்ள, சீர்திருத்திக் கொள்ள எங்களை நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும். வெறுமனே நாங்கள் வாசித்தவர்களாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆசீர்வாதமான வார்த்தைகள் வரும், எச்சரிக்கை செய்கின்ற வார்த்தைகள் வரும், நம்மை சீர்திருத்துகின்ற வார்த்தைகள் வரும். இவை ஒவ்வொன்றையும் நாங்கள் ஆழமாய் சிந்தித்து தியானித்து நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு சாட்சியாக மாற்றிக்கொள்ள இந்த எங்களுடைய வேதாகமம் எங்களை அழைக்கின்றது. இரண்டாவது, ஆத்தும உணவு. நமது சரீரம் எப்படி ஆரோக்கியமாக இருக்கிறதோ நம்முடைய ஆத்துமாவும் அப்படியாக அழகுள்ளதாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். ஆகவே மத்தேயு 4:4 சொல்லுகின்றது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே அன்பானவர்களே, சரீரம் மட்டுமல்ல எங்களுடைய ஆத்துமாவையும் கடவுள் போஷிக்கிறார் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஜீவ வார்த்தை என்று வேதத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான் என்று. யோவான் 1:14 சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அது மனுக்குலத்துக்கு ஒளியாகவும்
நித்திய ஜீவனாகவும் விசுவாசிக்கிறவர்களுக்கு ஜீவ தண்ணீராகவும் ஆத்தும தாகம் தீர்த்து பசியாற்றி நித்திய ஜீவனை தருகின்றது. ஆகவே அன்பானவர்களே, அவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் ஜீவ வார்த்தை, ஜீவ வார்த்தை, அதில் உயிர் இருக்கிறது. அப்படியான ஒரு விசுவாசத்தோடு நாம் வேத புத்தகத்தை நாம் வாசிக்க வேண்டும். ஆகவே இந்த பரிசுத்த வேதாகமத்தில் கடவுள் மனிதன் உலக ஆட்சி, கடவுள் மனிதன் உறவு, பாவம், பாவ மன்னிப்பாகிய மீட்பு, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம், தேவ அன்பு வெளிப்பட்ட வரலாறு, இயேசுவின் இரண்டாம் வருகை, அன்பான தெய்வ பிள்ளைகளை, இவை யாவும் இந்த வேதாமத்துக்குள்ளே அடங்கியிருக்கு. ஆகவே நாங்கள் இதனை வாசித்து அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கடவுளின் வார்த்தையாக ஏற்றுக்கொண்டு ஆத்ம உணவாக அதனை உட்கொண்டு ஜீவ வார்த்தையாக அதனை ஏற்றுக்கொண்டு நாங்கள் வாழும் பொழுது கர்த்தருடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களாய் இருப்போம் என்பது நிச்சயம். ஆகவே பரிசுத்த வேதாகமத்தை அவருடைய வார்த்தையாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். பகலும் காதீர் போலுமே இயேசுவின் ராஜரீகமே பூலோகத்தில் வியாபிக்கும் நீடுழி காலம் வர்த்திக்கும். பற்பல ஜாதி தேசத்தார் அற்புத அன்பை போற்றுவார். பாலரும் இன்ப ஓசையாய் ஆராதிப்பார் சந்தோஷமாய். நல்மிப்பராஜ்யம் எங்குமே சிரேஷ்ட பாக்கியம் தங்குமே. துன்புற்றோராரி தேருவார் தீக்கற்றோர் வாழ்ந்து பூரிப்பார். பூலோக மாந்தர் யாவரும் வானோரின் சேனை தீரடும் சாஷ்டாங்கம் செய்து போற்றுவார். நீர் வடராயரே என்பார், நீர் வடராயரே என்பார். ஜெபம் செய்வோம். என்னை நோக்கி கூப்பிட, நான் உனக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன் என்று சொன்ன நல்ல இயேசு சுவாமி, இந்த நாளிலே இந்த வருடத்தின் கடைசி மாதத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் கர்த்தாவே. இந்த வருடம் ஆரம்பம் முதல் இன்று வரை நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, அதே நேரத்தில் எங்களுக்கு ஏற்பட்ட வேதனைகள் துன்பங்களிலிருந்து நீர் எங்களை தைரியப்படுத்தி பலப்படுத்தி வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு என்று உங்களுடைய வேதம் சொல்கிறது கர்த்தாவே. இந்த நேரத்தில் எங்களுடைய நாட்டுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய நாட்டை முற்று முழுவதுமாக உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நாட்டை ஆளுகிறதான ஜனாதிபதி, பிரதம மந்திரி மற்றும் அனைவர்களுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தாவே. அவர்களுக்கும் கூட இந்த நாட்டை ஆளுவதற்கு தேவையான ஞானத்தை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. நீதியோடும் நேர்மையோடும் வழிநடத்தி செல்வதற்கு நீர் அவர்களை நிராயத்தப்படுத்தும்படி ஆஜிக்கிறேன் கர்த்தாவே. எங்களுடைய நாட்டிலே பரவிக்கொண்டிருக்க அந்த கொடிய நோயும் கரத்துக்குள்ளாக வைக்கிறேன் சுவாமி. இந்த நோயினால் அவதியுறும் ஒவ்வொரு குடும்பங்களையும் கரத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. அவர்களை நீர் தேற்றும்படி ஆஜிக்கிறேன் கர்த்தாவே.
இந்த நோயினால் சுவாமி பாதிக்கப்பட்டு வைத்தியசாலைகளிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு நோயாளிகளும் கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அவர்களை சுகப்படுத்தி தங்கள் குடும்பங்களோடு வந்து சேர்வதற்கு எல்லாமே உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இன்னுமாக எங்களுடைய நாட்டிலே நடைபெறுகிறதான ஒவ்வொரு ஊழியங்களும் கருத்துக்குள்ளாக வைக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, அந்த ஊழியங்களிலே கர்த்தாவே அநேக ஆத்மாக்களை மண்ணில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இன்னும் கூட சுவாமி, எங்கள் திருச்சபைகளில் ஊழியம் செய்கிற எங்கள் ஒவ்வொரு குருவானவர்களையும் கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. திருச்சபைகளை வழிநடத்துவதற்கு அவர்களை நிர்மயிப்பனை போல ஞானத்தை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அதே சீக்கிரத்தில் தாமே உங்களுடைய ஆலயத்துக்கு சென்று ஒரு குடும்பமாக வழிபடுவதற்கு வழிகளை திறந்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இவை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். பக்தரே வாரும், ஆசையாவலோடும் நீர் பாரும், நீர் பாரும் இப்பாலனாய். வானோரின் ராஜன் கிறிஸ்து பிறந்தாரே, சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவாய். தேவாதி தேவா, ஜோதியில் ஜோதி, மானிடத்தான் மாய் நீர் வேறுதிலி. தெய்வகுமாரன் ஒப்பில்லாத மைந்தன், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவாய். மேலோகத்தாரே மாகம்பீரத்தோடு ஜென்மன செய்தி பாடி போற்றுமே. வீணில் கர்த்தானீர் மாமகிமையேற்பீர், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவாய். இயேசுவே வாழ்க, இன்று ஜென்மித்தீரே, புகழும் ஸ்துதியும் உண்டாகவும். தந்தையின் வார்த்தை மாம்சமானார் பாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவாய். சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவாய். அறிவெல்லாம் கடந்த கடவுளின் சமாதானம் உங்கள் மனமெல்லாம் நிறையட்டும்.
கடவுளையும் அவர் மைந்தன் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் அது உங்களை நிலை கொள்ளச் செய்யட்டும். தந்தை, மைந்தன், புனித ஆவியானவராகிய அனைத்தும் வல்ல கடவுளின் ஆசீர்வாதம் எப்போதும் உங்களோடு இருப்பதாக. ஆமென். சமாதானத்தோடு சென்று ஆண்டவருக்கே சேவை செய்யுங்கள். கிறிஸ்துவின் பெயராலே ஆமென்.